குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். அவங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 5.3 தாங்கன்னு டிட்டர்மைன் பண்ணோம். வெதர் x plus y minus 1 equal to 0 is the equation of a diameter of the circle x squared plus y squared minus 6x plus 4y plus c equal to 0 for all possible value of c. கண்ண பாருங்க, c உடைய எல்லா மதிப்புக்கும் இதுதான் இதனுடைய டயாமீட்டர் அப்படின்னு நாம் உறுதி பண்ணணும். புரியுதை? நாம் ப்ரூவ் பண்ணணும். எவ்வளவுதான் கண்ணு, இந்த சர்க்கிளுக்கு இதுதான் டயாமீட்டர் ஃபார் ஆல் பாசிபிள் வேல்யூ ஆஃப் சி அப்படின்னா சிக்கு நீ என்ன வேல்யூ கொடுத்தினாலும் இதுதான் இதுக்கு டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். கண்ணு வந்து கிவன் அவன் கொடுத்துருக்க சர்க்கிள் எழுதிக்கலாம். கண்ணு என்ன சர்க்கிள் கொடுத்துருக்கான் பார்த்துக்கோ, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அவன் கொடுத்தது கிவன். புரியுத தங்கம்? தெரியலனா கேளு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அவன் கொடுத்துருக்கிற சர்க்கிள் என்ன சாமி? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எழுதலாம். நம்ம ஃபார்முலா எழுதுகிறேன். என்ன ஜென்ரல் ஃபார்ம்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதில் கம்பேர் பண்ண 2g ஈக்குவல் டு என்ன வரும்? மைனஸ் 6. கண்ணு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே மைனஸ் 6, இங்கே 2g. இதிலிருந்து 2 இந்தாண்ட வந்தால் டிவைட் வருமா சாமி? அப்போ g ஈக்குவல் டு மைனஸ் 6/2 அடித்து போட்டேன்னா 3 என்ன வந்துடும்? மைனஸ் 3 வந்துடும். அதே மாதிரி 2f ஈக்குவல் டு ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் பாரு 4. அப்போ இம்ப்ளைஸ் f ஈக்குவல் டு மல்டிப்ளை இருக்கிற 2 இந்தாண்ட வந்தால் டிவைடு அடித்து போட்டிங்கன்னா 2. ஆக மொத்தம் இதில் என்ன வந்துடுது? g மைனஸ் 3ன்னு தெரிஞ்சு போச்சு, f வந்து ப்ளஸ் 2ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சென்டர் கண்டுபிடிக்கிறோம். கண்ணு சென்டருக்கான ஃபார்முலா ஏன்னா மைனஸ் ஜி கம்மா மைனஸ் எஃப். புரியுதா தங்கம்? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதுகிற இது ஜென்ரல் ஃபார்ம். இது என்ன ஃபார்மு நமக்கு புரியுதா சாமி? இது ஃபார்முலா பிரகாரம் ஜென்ரல் ஃபார்ம். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் இது நமக்கு தெரியும். இதை கம்பேர் பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு சரியாக இருக்குது. எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 2g ஈக்குவல் டு மைனஸ் 6. அதிலிருந்து 2வையும் 6ஐயும் அடித்தா 3 மைனஸ் 3. அதே மாதிரி ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் 2f ஈக்குவல் டு 4 அடித்து போட்டிங்கன்னா எஃப் ஈக்குவல் டு 2. சென்டர் வந்து மைனஸ் ஜி மைனஸ் எஃப். அப்போ பிரதியிடுறேன். இங்கே பாரு, இந்த மைனஸ் அப்படியே இருக்குமா? இங்கே ஜி என்ன? மைனஸ் 3. அப்போ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஆயிரும். கம்மா மைனஸ் எஃப் வந்து 2. தங்க இந்த இடத்துல எப்படி ப்ளஸ் வருது தெரியுதா ராஜா? இந்த மைனஸு இங்கே ஜி ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3. இப்போ இது சென்ட்ரு. இந்த சென்ட்ரு எப்பயுமே எது மேலே இருக்கும்? நமக்கு டயாமீட்டர் மேலே தானே இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் லைஸ் இன் டயாமீட்டர். புரியுதா தங்கம்? இட் இஸ் ஆல்வேஸ் என்னது? லைஸ் இன் டயாமீட்டர். டயாமீட்டர் மேலே தான் கண்டிப்பாக என்ன இருக்கும்? சென்டர் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் நம்ம கொடுத்துருக்கிற டயாமீட்டர் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. பார்க்கலாமா? இப்போ இது டயாமீட்டர் மேலே இருக்குதான்னு பார்க்குறோம். அப்போ இதை கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எப்போயும் இது வந்து எக்ஸு, இது என்ன? ஒய். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்யுக்கு பதிலாக மைனஸ் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. பாரு, இந்த சைடு லெஃப்ட் சைடும் 0, ரைட் சைடும் 0 வந்துடுச்சு. ஹென்ஸ் கண்டிப்பாக இதுதான் நமக்கு என்னது? டயாமீட்டர். புரிஞ்சுதா ராஜா? இப்போ நல்லா பார்த்துக்கோ. இங்கே சி பார், இந்த இடத்துல எங்கேயுமே நமக்கு ஜிஎஃப் தான் எடுத்துக்கிறோம். சியை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இந்த சி இதை எந்த இடத்துலையும் பாதிக்காது. அப்போ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் சி இட் இஸ் என்னன்னு சொல்லணும்?
For all possible value of C, x plus y minus 1 equal to 0 is a diameter. புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. Wish you all the best. Thank you.